லட்சுமிமா ரொம்ப திக்கா இருக்க, கொஞ்சம் தண்ணி கலக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், தண்ணி கலந்தா லாங் லைஃப் இருக்காது. ஓஹோ, இப்படி இருந்தாதான் லாங் லைஃப் இருக்கும். அப்ப இருக்கட்டும் சரி. இருக்கட்டும். சிங்காரண்ணே, அம்மா மேலெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். யார் வீட்லயாவது ஏணி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வந்துருங்க. சரிம்மா வாங்கிட்டு வரோம். கேட்டுட்டு வாங்க. ஓ இங்கதான் இருக்கீங்களா? பரிமளாம்மா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறோம். லட்சுமி அம்மா ஏணி வாங்கிட்டு சொன்னாங்க. ஏன் இல்ல, வேற யார்கிட்ட நான் போய் கேளு. சிங்கார ஒரு நிமிஷம், ஏனியா கேட்டீங்க? ஆமாம்மா. ஜஸ்ட் வெயிட். அம்மா வாங்க ஆ வாங்க. ఏంటి ప్రతిభా? நதிங், என்கிட்ட ஒரு ஏணி இருக்கு, அத லக்ஷ்மி குடுக்கலான்னு பாக்குறேன். ఏంటి నువ్వు మారిపోయావు? లక్ష్మికి నువ్వు హెల్ప్ చేస్తావా? నీకేమైనా బుద్ధి కానీ పోయిందా? ஹெல்ப் இல்ல, பிளான். ஆக்சுவலா நம்ம ஏணில எண்ணெயை தடவி கொடுத்தோம்ச்சலாம். ఏంటి ప్రతిభ, ఎదుకు ఏనిలా ఎన్న తడవను? ఏదైనా డస్ట్గా ఉందా? ஐயோ, இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கீங்களே. எண்ணெய் தடவுன ஏணில யாராவது ஏறினா என்ன ஆகும்? வழிக்கு விழுந்துருவாங்களே. అవును. சோ எண்ணெய் தடவி இருக்கிறது தெரியாம அந்த லட்சுமி அதுல ஏறுவா. அப்போ வழிக்கு விழுந்து அடிபட்டுரும். வா சூப்பர். அப்போ நாம அந்த இடத்துக்கு போய் இதுக்கு தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் செய்யணும். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைச்சுக்கிட்டு யார் பேச்சையும் கேட்காம பண்ணா இப்படித்தான் விழுந்து அடி வாங்கணும்னு சூப்பரா கலைக்கலாம். சூப்பர். அப்புறம் அதே சாக்க வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்டயும் உங்களுக்கும் இதே கதிதான், அப்புறம் எல்லாரும் கை ஒடிஞ்சிருச்சு கால் ஒடிஞ்சிருச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியதானே பயமுறுத்தணும்னு வைங்க. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா கழண்டுக்குவாங்க. லக்ஷ்மிக்கு அடிப்பட்டதோட நோஸ் கட்டும் ஆயிடும். எப்படி? ఓ నేను కూడా ఇలా ఆలోచించలేదు. నువ్వు చెప్పింది 100% నిజం. அந்த லக்ஷ்மி அவ்வளவு பேரு முன்னாடியும் அசிங்கப்படுறது இல்லாம அந்த வர்க் ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல லக்ஷ்மிக்கு இருக்கிற பேரு புகழ் எல்லாம் கோவிந்தா. ஓகே ஓகே, நான் போய் அந்த ஏணில எண்ணெய் எல்லாம் தடவி வச்சதுக்கு அப்புறமா நீங்க சிங்காரத்தை கூப்பிடுங்க. ஓகே ఓకే. సింగారం அம்மா లోపలే ఉంది, వెళ్ళి తీసుకొని వెళ్ళు. சரிம்மா. பரிமளமா, கொஞ்ச நேரம் கழிச்சு நாம கீழே போறோம். லக்ஷ்மி அந்த ஏணில ஏறி அப்படியே சர சர சரன்னு கீழே வழிக்கு விடுறத பார்த்து என்ஜாய் பண்றோம். பவி, நான் ஏணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஏணி வரவே இல்லையே. யார் வீட்லயும் ஏணி இருக்காதா என்ன? அத்தை, நானும் மேடி கிட்ட சொல்லிட்டேன், நீங்க சிங்காரன் கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனா 2 பேரையுமே காணுமே. ஏணி இல்லாம எப்படி அத்தை, மேல பெயிண்ட்? சிங்கார அண்ணாவா கொக்கா அங்க பாருங்க, ஏனியோட வராரு. வாங்கண்ணா வாங்கண்ணா வர 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 வாங்கண்ணா பவி, வாங்க. மேடியும் வந்து ஏணி எடுத்துட்டு வந்துட்டா, சிங்காரனும் ஏணி எடுத்துட்டு வந்துட்டாரு. என்ன பாத்து வைங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல ஏணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது பிரதீபா மேடம் கொடுத்தது. இது அரிசார் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த மேடம். என்ன அத்தை, எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நீங்க தானே ஏணி கேட்டீங்க, 1க்கு 2 வந்திருக்கு. எதுவும் பேசாம மாறி மாறி பாத்துட்டே இருக்கீங்க, ஒண்ணும் புரியலையே. சிங்கார அண்ணனும் ஏணி எடுத்துட்டு வந்துட்டாரு, மேடியும் ஏணி எடுத்துட்டு வந்துட்டா. இப்ப யார் ஏணியை யூஸ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம், நான் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். மேடம், பரிமளா மேடம் முதல்ல இல்லைன்னு மறுத்து சொல்லிட்டாங்க.
பிரதீபா மேடம் என்னை இருக்க சொல்லிட்டு உள்ள போய் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருந்து இந்த ஏணியை எடுத்து கொடுத்தாங்க. இப்ப நான் திருப்பி கொண்டு போய் கொடுத்தா தப்பா நினைச்சுக்குவாங்க, திட்டுவாங்க வேற. அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. நீங்க போய் திருப்பி கொடுத்துட்டு வாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. லக்ஷ்மி மேடம், நீங்க இந்த ஏணில ஏறி போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. ஆமா அத்தை, அந்த பரிமளா ஆண்டி கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். நீங்க மாடி கொண்டு வந்த ஏனியை யூஸ் பண்ணுங்க. நான் மேடி கொண்டு வந்த ஏணியையே யூஸ் பண்ணிக்கிறேன். மேடம், என்ன மேடம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை எடுத்து வந்திருக்கிறேன். இந்த ஏணியவே யூஸ் பண்ணுங்க மேடம். அதான் வேண்டாம் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நான் மேடத்திட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க பேசுறீங்க. என்ன பிரச்சனை இங்க? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். மாடி, நீ என்ன சொல்றேன்னே புரியல. லக்ஷ்மி மேடம் ஏன்னு கேட்டாங்கன்னு சிங்கர் அண்ணன் போய் கேட்டப்போ முதல்ல இல்லன்னு பரிமளா மேடம் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதீபா மேடம் இருங்க சிங்காரம் அப்படின்னு இருக்க வச்சு ஏதோ பேசி அதுக்கப்புறம் தான் இந்த ஏணியை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதனால இந்த ஏணில கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும்னு யோசிக்கிறேன். அத்தை, அதான் மாடி இவ்வளவு தூரம் சொல்றால, நம்ம மாடி கொடுத்த ஏனியை யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, யூஸ் அத்தை, பண்ணிக்கலாம். நீங்க இருங்க, நான் ஏறேன். தள்ளுங்க. வேண்டாம் பவி, நான் பண்றேன். அத்தை பாத்தத்த. ஆமா, என்னாச்சு? ஏணி கேட்டீங்களே, யூஸ் பண்ணலையா? நான் யூஸ் பண்ணணும்னு தான் சொன்னேன், அதுக்குள்ள இந்த மேடி பொண்ணு வந்து கெடுத்து விட்டுருச்சுங்க. சிங்கர் அண்ணன், இவங்க பார்வையே சரியில்லையே. கண்டிப்பா இதுல ஏதோ வில்லங்கம் பண்ணிருப்பாங்க. அதான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீபா மேடம், எல்லாருமே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த ஒர்க் பண்ணணும்னு, இந்த பெயிண்டிங் அடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு தான் நாங்க காசு கொடுத்துருக்கோமே. அது கரெக்ட் தான், ஆனா நம்ம வேலைய நம்ம செய்யற மாதிரி வராதுல்ல. நாம இன்னும் அக்கறையா செய்வோம். சரி, எது எப்படியோ ஒர்க் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து நீங்க கொடுத்து அனுப்புனீங்களே ஒரு ஏணி, அது மேல ஏறி நின்னு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்தீங்கன்னா அத கிளிக் பண்ணி சோஷியல் மீடியால போட்டா செம்ம ட்ரெண்ட் ஆயிடும். லைக் அள்ளிக்கிட்டே இருக்கும். நாம கொடுத்த ஏணில எண்ணெயை தடவி வச்சிருக்கோம், இவ அதுலயே என்ன ஏற சொல்றாளே. இரு பிரதீபா, நீ பண்ண வில்லங்கத்தை ஒன்ன வச்சே கண்டுபிடிக்கிறேன். நல்ல வேலை, நம்மளும் யாரும் சொல்லல. You see, actually இந்த சோஷியல் மீடியா ப்ரமோஷன் இதெல்லாம் எனக்கு that's not my thing, you know. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிரதீபா, நீங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா எல்லாரும் கேக்குறோம்ல, எங்களுக்காக ஒரு வாட்டி. அதான் எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரே ஒரு பிக்கு தானே. அது என்னால அதெல்லாம் முடியாது. I'm sorry. ஐயோ, இன்னைக்கு லக்ஷ்மிக்கு சந்திராஷ்டமம் நினைச்சா அது பிரதிபாவுக்கு போல. இன்னைக்கு பிரதிபாக்கு எலும்பு உடைக்காம விட மாட்டாங்க போல. என்ன பிரதீபா மேடம், Please, please. என்னால முடியாது. No, நான் மாட்டேன். இல்ல. நான் சொல்றது கேளுங்க. என்னால முடியாது. என்ன நீங்க வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. பிரதீபா, சொல்லுங்க. Please, ஏணில ஏறினா நான் வழுக்கி விழுந்துருவேன். ஐயோ, வலிக்கு விழுந்திருப்பான். நீங்க பண்ண வில்லங்கத்தை உங்க வாயாலே வர வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ண. நல்லா மாட்டினீங்களா? ஓ வாய்னுண்டே சொல்லிட்டே பிரதிபா. இந்த ஏணியில ஏறினா வழுக்கி விழுந்துருவீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த ஏணி ஏறதுக்கு எங்க அத்தைக்கு கொடுத்து விட்டீங்க? கேக்குறோம்ல, சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வழுக்கி விழுந்துருவேன் சொன்னேன். No, you got me wrong. எனக்கு ஏணில ஏறினா you know ஹைட்ஸ் ப்ராப்ளம், ஹைட் ஃபோபியா. அது விழுந்துருவேன்னு சொன்னேன். என்னமா சமாளிக்கிறீங்க பிரதீபா? ப்ளீஸ் பிலீவ் மீ, சத்தியமா எனக்கு ஹைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ப்ளீஸ். இதெல்லாம் ஒரு கதையா? இதெல்லாம் ஒரு ஹைட், இதுக்கு ஃபோபியா வேற. ஓ நோ மேடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. மேடி பாவம், அவ சொல்றால, அவ தான் பயப்படுறால, அவளை எதுக்கு அப்புறம் மேல ஏற சொல்ற? அத்தை, உங்களுக்கு தெரியாத அத்தை, நீங்க சும்மா இருங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். பிரதிபா தான் பயப்படுறால. பிரதிபா, நீங்க போங்க. சிங்காரு, ஏணியை கொண்டு வந்துருங்க. நீங்க முன்னாடி போங்க, எடுத்துட்டு வரேன். என்ன மேடம் நீங்க? பிரதீபா ஏறி விழுந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இத பாரு மேடி,
எப்பவும் அடுத்தவங்க விழணும்னு நினைக்க கூடாது. நாம விழாம இருந்தாலே போதும். ம்? ம். ம். வாங்க வேலையை பாப்போமா? போலாம், போலாம். ஆ, ம், கொடுங்க. போலாம். பார்த்து ஏறுங்க மேடம். നിക്ക് എന്താ കുട്ടിപ്പൊട്ട പൂന മാതിരി ഇങ്ങോട്ടും അങ്ങോട്ടും നടക്കുന്നേ? உனக்கு என்னடி என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? யான் வல்லிய டென்ஷன் ஆயிட்டு. அப்படி ஆரு உங்களை டென்ஷன் ஆக்குது? வேற யாரு? அந்த லட்சுமி தான். ലക്ഷ്മി സെക്രട്ടറി ആയപ്പോ നിങ്ങൾ സന്തോഷമാ തന്നെ എല്ലാം ചെയ്തത്. ഇപ്പൊ എന്ത് പറ്റി? ஏய், ஆரம்பத்துல நானும் சந்தோஷமா தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுனேன். போக போக அந்த லட்சுமி எல்லா விஷயத்திலும் என்ன ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு எக்ஸ் செக்ரட்டரிங்கிற ஒரு மரியாதை வேண்டாம். எந்த விஷயத்திலும் என்ன கன்சல்ட் பண்றதே இல்ல. இட்ஸ் a great insult for me, you know. ചേട്ടാ അത് വിട്. ലക്ഷ്മി ഇത് വേണമെന്ന് ചെയ്തിരിക്കില്ല. அதே அதே நான் வேணாங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றா. எல்லா விஷயத்திலும் என்ன ஓரங்கட்ட பாக்குறா அவ. அப்படித்தான் இந்த கீதாவோட கல்யாண விஷயத்திலையும் நான் கொடுத்த தொந்தரவையும் மீறி கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா. அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதும் அவ அவமானப்படுவான்னு நினைச்சேன். ആമാ ചേട്ടാ, ആ കോൺട്രാക്ടർ ലാസ്റ്റ് സമയത്തില് എങ്ങനെ വേണ്ടാന്ന് പറഞ്ഞു കാണും? அயாளா கேன்சல் செய்தது அல்ல அல்ல, யான் காசு செலவு பண்ணி கேன்சல் செய்ய வச்சு. ஓ, சொந்தம் காசுல சூன்யம் வச்சுக்கிட்டீங்களா? ஆனா அந்த லட்சுமி கடைசி பால்ல சிக்ஸர் அடிக்கிற டோனி மாதிரி கடைசி நேரத்துல நாமளே வேலைய பாத்துக்கலான்னு அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு கான்ட்ராக்டர் பண்ணா கூட இவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு நல்லா பெயிண்டிங் பண்ணிட்டா. എന്ത് ചെയ്യാനാ, ലക്ഷ്മിക്ക് നല്ല മനസ്സുണ്ട്. അത് കാരണം എല്ലാം നന്നായി നടക്കുന്നു. നിങ്ങൾക്കോ? എന്താ എന്താ പറഞ്ഞത് നിങ്ങള്? ഞാൻ பேசுறது வேணா காமெடி ஆயிட்டு இருக்கும். പക്ഷേ ഞാൻ സീരിയസ് ആയിട്ട് തിങ്ക് ചെയ്താൽ ആ ലക്ഷ്മി காலியாகும். அதை നിങ്ങൾ சீக்கிரம் காணும். உன்னி 2.0 ഈ അപ്പാർട്ട്മെന്റേ കാണും. ലക്ഷ്മി ഇനി നീ ഗാലി. சார் சார் சார், நான் வந்தது கூட பார்க்காம தீவிர சிந்தனையில இருக்கீங்க. எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு? அப்படி என்ன யோசிக்க போறீங்க? லக்ஷ்மி மேடம்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வந்தாலும் அதை எப்படி தீக்கிறது அதானே? மேடி சார், மேடி வாய முடியாச்சு. ஓகே. ஐயோ, நான் எதுக்கு வந்தனோ அதை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, உங்களுக்கு கொரியர் வந்திருக்காரு சார். என்ன ஹரி சார், பக்கத்தை திருப்ப திருப்ப உங்க முகம் பிரைட் ஆயிட்டே போகுது. திஸ் இஸ் பிரில்லியன்ட் மேடி. இது சத்தியமா ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த நல்ல விஷயம் என் கைக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல இதை கொண்டு போய் அம்மா படத்துக்கு முன்னாடி வைக்கணும். நகரே நகரே. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹரி சார், அப்படி என்ன இருக்கு இந்த பேப்பர்ல இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? மேடி, நான் புதுசா ஒரு லேண்ட் வாங்குறேன்னு சொல்லிருந்தேன்ல, இதான் அந்த பேப்பர். அப்படியா? சூப்பர் சார். அந்த ஊர்ல ஏதோ லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது இதுதானா? ஆமா மேடி, அதுதான். அது மட்டும் இல்ல, அந்த நிலம் யாரோடது தெரியுமா? நம்ம லக்ஷ்மி மேடத்தோடது. என்னது, லக்ஷ்மி மேடத்தோட இடமா?
கார் வாங்குறதுக்காக லக்ஷ்மி மேடத்தோட பூர்வீக இடத்தை வித்தானே சந்தோஷ், அந்த இடமா? எப்படி சார்? லக்ஷ்மி மேடத்துக்கு உண்மையாவே அந்த இடத்த விக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க அம்மாவோட ஞாபகமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சந்தோஷ் அதை விக்கணும்னு பிடிவாதமா நின்னதுனால அவனுக்காக விற்க சம்மதிச்சாங்க. ஆனா அவங்க உள் மனசு இந்த இடம் அவங்க கைவிட்டு போக கூடாதுன்னு துடிச்சதை நான் உணர்ந்தேன். அதனால என் ஃப்ரெண்டு மூலமா அந்த இடத்த நானே வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மூலமா அந்த இடத்தையே நான் வாங்கிட்டேன். அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. ஹரி சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். அவங்களுக்காக என்னெல்லாம் செய்றீங்க? என்ன அந்த லக்ஷ்மி மேடம் தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். யாரு? நான் தான் லிஃப்ட் மெக்கானிக் மேடம். ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஆமா ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். உடனே வேலையை ஆரம்பிச்சிருங்க. லிஃப்ட் இல்லாம வயசானவங்க படி ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்க மேடம். ஆமா, எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 1 hour ஆகும் மேடம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரி, அப்ப நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். பவி, பவி. அத்தை, யாரத்த வந்திருக்காங்க? லிஃப்ட் சர்வீஸ் பண்றதுக்கு மெக்கானிக் வந்திருக்காரு. ஓ, எப்ப லிஃப்ட் சரியாகும்? 1 மணி நேரத்துல சரி பண்ணிடுவாராம். சரி சரி அத்தை. நீ ஏதோ ஏடிஎம் போகணும்னு சொன்னியே. அத்தை, ஏதோ கிளம்புறேன். அப்ப கிளம்பு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? நான் வரேன் அத்தை. சரி, பாத்து. சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. அண்ணே. மேடம், இன்னும் எவ்வளவு நேரத்துல வேலை முடியும்? சீக்கிரம் முடிச்சிருவோம் மேடம். 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவீங்களா? முடிச்சிடலாம் மேடம். சரி. அதென்ன, லிஃப்ட்ல வேலை செய்றீங்கன்னு சொல்லி நீங்க போர்டு எதுவுமே மாட்டலையே? போர்டு வச்சிரேன் மேடம். இது பாருங்க, ஞாபகமா போர்டு போட்டுட்டு அப்புறமா தான் வேலைய ஆரம்பிக்கணும். ஓகே மேடம். சரிங்களா? சரிங்க. முதல்ல போர்டை மாட்டிடுங்க. ஓகே மேடம். மறக்காம மாட்டிடுங்க. சரிங்க மேடம். சரி. வேலையை முடிச்சிட்டு உடனே வந்துடுறேனே. என்ன இந்த போர்டு? மேடம், வாட்? நீங்க இந்த ஃபிளாட்ல தான் இருக்கீங்களா? ఏంటిది? யாருன்னு பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? பிரதிபா, உன்னை பார்த்து எப்படி கேக்குறான் பாரு. என்ன பார்த்தா இந்த ஃபிளாட்ல இருக்கிற ஆள் மாதிரி தெரியலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மேடம், நான் லிஃப்ட் மெக்கானிக். இந்த லிஃப்ட்டை சர்வீஸ் பண்ண சொல்லி லட்சுமி மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. லிஃப்ட் ரூம்ல போய் வேலை பார்க்கணும். செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அவரையும் காணோம். அப்போ நாங்க செக்யூரிட்டி வேலை பார்க்கணுமா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. பிரதிபாவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாத்தியா பிரதிபா, லிஃப்ட் மெக்கானிக் கூட உன்னை இன்சல்ட் பண்றான். போர்டு வச்சிருக்க மேடம். யாராவது தவறுதலா வந்து லிஃப்ட்ல ஏறிட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். யாரும் லிஃப்ட்ல ஏறாம பாத்துக்கோங்க மேடம். ஓகே ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம்.
என்ன பிரதிபா, லக்ஷ்மி எல்லா பாலையும் 6 அடிக்கிறா. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி ஆனதும் பெயிண்ட் அடிக்கிறது என்ன, சிசிடிவி கேமரா என்ன, அடுத்தடுத்து அசகுனது போதாகனே இப்போ லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் வேற. பொறுப்பானவங்க பொறுப்புக்கு வந்துட்டா எல்லாம் சிறப்பா நடக்கும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? வாட் டு சே? அந்த லக்ஷ்மி உன்ன மாதிரி இல்லல. ஆஃப்டர் ஆல் ஒரு காக்ரோச்க்கே பயப்படுற ஒரு காமன் லேடியா இருந்தவ இப்ப எதையும் ஃபேஸ் பண்ற அயர்ன் லேடியா மாறிட்டாளா? பட் இந்த பிரதிபா விட மாட்டாளே. நீ சொல்றது பார்த்தா ஏதோ பிக் பிளான் இருக்கு மாதிரி தெரியுது. பரிமளாமா, இந்த பிரதிபா இருக்காளே, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றவ இல்ல. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாம யூஸ் பண்றவ. சோ ஐயோ, அந்த போர்டிங் இல்லையானா லிஃப்ட் ரிப்பேர்னு தெரியாம யாராவது போய் மாட்டுக்கு போறாங்க. ஏறி மாட்டிக்கிட்டோம். அதான் பிளானே. அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பணத்தை நான் திருடுனேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினால, அதுக்கு பதிலுக்கு டிட் ஃபார் டாட் நான் கொடுக்க வேண்டாம். இந்த லிஃப்ட்ல யாராவது ஏறணும், வெளியில வர முடியாம மாட்டிக்கணும். ஏதாவது எடாகுடமா நடந்துட்டா நடக்கணும். அது நடந்து லக்ஷ்மி அவமானப்பட்டு அபார்ட்மெண்ட்ல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அத இந்த பிரதிபா பார்த்து ரசிக்கணும். How is it?